அவர் எள் என்றால் இதோ எண்ணெய் என்று நிற்க எத்தனையோ சீடர்கள் அருகாமையில் இருக்க அவருக்கென்ன மனக்குறை? உள்ளூரில் பிரசித்தி பெற்ற திவ்யக்ஷேத்திரம் இருந்தாலும் வெளியூர்களில் உள்ள திவ்யக்ஷேத்திரங்களை தரிசிப்பதில் நமக்கு நாட்டம் மிகுதியாக இருக்கிறது அல்லவா? அதுபோலத்தான் இதுவும். சுவாமி, தாங்கள் இன்னும் சற்று விளக்கிச் சொன்னால் சௌகரியமாக இருக்கும். பளிச்சென்றே கூறிவிடுகிறேன். பெரிய நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருவரங்கத்து அரையர் என்று பல பேர் சிஷ்யர்களாக தன் கூடவே இருந்தாலும் நம் ராமானுஜனும் ஸ்ரீரங்கம் வந்து சில நாள் தங்கி கைங்கரியம் செய்யலாமே என்று நம் ஆச்சாரியர் பிரியப்படுகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் மாப்பிள்ளை? ஓ, அந்த அளவு ராமானுஜன் நம் ஆச்சாரியர் மனதில் இடம் பிடித்து விட்டானா? ஆம், அடியேன் எப்போது அங்கு சென்றாலும் ராமானுஜனை பற்றி ஆர்வமாய் விசாரிப்பார். ஆனால் இம்முறைதான் இப்படி ஒரு விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். அதற்கு தாங்கள் ஏதாவது வாக்கு தந்து விட்டீர்களா? எப்படி தருவேன் காந்திமதி? மாப்பிள்ளையிடம் இது பற்றி பேசி அவர் விருப்பத்தை அறியாமல் நான் ஏதும் வாக்கு கொடுக்க முடியாதே. அதிகம் பேசுவதாக எண்ண வேண்டாம் அண்ணா. பெற்றவள் என்ற முறையில் என் விருப்பமும் இதில் அடங்கி இருக்கிறது அல்லவா? நிச்சயமாக. ஆனால் உன் அகத்துக்காரர் எடுக்கும் முடிவிற்கு நீ கட்டுப்படுவாய் என்ற விதத்தில் சொன்னேன். மன்னிக்க வேண்டும் அண்ணா. இதுவரை தங்களையோ என் அகத்துக்காரரையோ நான் மறுத்து பேசியதில்லை. ஆனால் ராமானுஜனை பற்றிய விஷயம் என்பதால் மனது ஏனோ படபடக்கிறது. சாதாரணமாக ஒரு நாளில் முக்கால்வாசி நேரம் வேத பாடசாலை, தமிழ் பாசுர வகுப்பு, கோவில், சமூக பணி என்று சென்றுவிட்டு அமுது செய்யவும் உறங்கவும் மட்டுமே அகத்திற்கு வருகிறான். அவன் அப்படி அகத்திற்கு வரும்போது அனுஷ்டானங்கள், ஜபம் என்று தனித்தே இருக்கிறான். ஏதோ அவன் முகத்தை பார்த்த அளவில் திருப்திப்பட்டுக் கொண்டு நான் மற்ற வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அகத்திற்கு மாற்றுப்பெண் என்று ஒருத்தி வந்தாலாவது இவன் அகத்தில் அதிக நேரம் இருப்பானோ என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்நிலையில் ராமானுஜனை தாங்கள் ஆச்சாரியார் மடத்தில் கொண்டு போய் விட்டு விட்டால் அவன் முழுவதுமாக எங்களை மறந்து விடுவான். அதை என்னால் எண்ணிக்கூட பார்க்க முடியாது அண்ணா. காந்திமதி. சுவாமி, சற்று தாமதமாக மாப்பிள்ளையிடம் மட்டும் தனியாக இது பற்றி பேசியிருக்கலாம். பகுலா, நான் இவள் சாதாரணமாக எடுத்துக்கொள்வாள் என்று நினைத்தேன். இந்த அளவிற்கு உணர்ச்சி வசப்படுவாள் என்று நான் நினைக்கவில்லை. சுவாமி, நான் பிறகு அவளை சமாதானப்படுத்திக் கொள்கிறேன். தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஆச்சாரியர் தம் கருத்தை அடியேனிடம் தெரிவித்த போது எனக்கே சற்று யோசனையாகத்தான் இருந்தது. தவமாய் தவறிருந்து பெற்ற பிள்ளையை எப்படி பிரிய சம்மதிப்பாள் காந்திமதி? பாவம், பேசக்கூட முடியாமல் திணறி தத்தளித்து உள்ளே ஓடிவிட்டாள். சரி, இப்போதைக்கு இதை பற்றி நாம் எதுவும் பேச வேண்டாம். நீங்கள் சென்று அவளை சமாதானப்படுத்துங்கள். இப்போதைக்கு ராமானுஜனை அனுப்பும் உத்தேசம் இல்லை என்று சொல்லுங்கள். அடியேன் மற்றொரு சமயம் ஆச்சாரியரை சந்தித்து பக்குவமா எடுத்து சொல்ல முயற்சிக்கிறேன். சரி சுவாமி. சுவாமி, அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு வாருங்கள். இலை போடுகிறேன், அமுது செய்யலாம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. எவன் ஒருவன் எல்லா தர்மங்களையும் துறந்துவிட்டு என்னை மட்டுமே சரணாகதி அடைகிறானோ அவன் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட பாவ செயல்களை புரிந்தவனாக இருந்தாலும், நான் அவனை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவித்து அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன், பயப்படாதே என்று கண்ணன் கூறுகிறான். சரணாகதி தத்துவத்தை இந்த ஸ்லோகம் வலியுறுத்துவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா அண்ணா? ஆம் கோவிந்தா. 4 வர்ணங்களுக்கும் கீழே உள்ள நிலையில் ஒருவன் பிறந்திருந்தாலும் பகவானிடம் அவன் சரணடைந்து பக்தியின் உயர்ந்த நிலையை அவன் அடைந்து விட்டால் அந்தணர்கள் முதற்கொண்டு அனைவரும் அவனை கண்ட மாத்திரத்திலேயே கீழே விழுந்து சேவிக்க வேண்டும். அந்த உயர்ந்த வைஷ்ணவரை
குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே குலத்தை இறைவன் என்றும் பார்ப்பதில்லை, சரணாகதி என்ற குணத்தை மட்டுமே பார்க்கிறான். ராமானுஜா, அடியேன் தாசன். தாங்கள் எப்போது வந்தீர்கள்? அடியே, நீ பாடத்தை துவங்கும் போதே வந்துவிட்டேன். உன் கவனம் கலையக்கூடாது என்பதற்காகவே சற்று தூரத்தில் இருந்து நீ சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன். உபனிஷதத்தின் ஸ்லோகத்தை நீ ஏற்ற இரக்கத்தோடு சொன்ன விதமும் அதன் ஆழ்ந்த அர்த்த விளக்கத்தை நம் தமிழ் மொழியில் சொன்ன பாங்கும் மிகவும் அருமை ராமானுஜா. நன்றி. ஆமாம், இந்த பிள்ளை என் சித்தி பிள்ளை கோவிந்தன். அடியேன் சுவாமி. ஆமாம், உன் தந்தை அடியனிடம் சொல்லி இருக்கிறார். இவன் பெற்றோர்கள் மதுரமங்கலத்தில் இருக்கிறார்கள். என்னோடுதான் இருப்பேன், என்னுடன் தான் படிப்பேன் என்று பிடிவாதமாக அங்கிருந்து இங்கு வந்து விட்டான். அப்படியா கோவிந்தா? அடியனுக்கு எல்லாமே ராமானுஜன் அண்ணன் தான். இவர் இல்லை என்றால் எப்படி படித்திருப்பேன் என்று இப்போது நினைத்தாலும் எனக்கு வியப்பாக இருக்கிறது. ராமானுஜன் ஒரு தனி பிறவி. சிறு குழந்தையாய் அவனை அடியேன் முதலில் கையில் ஏந்திய போது என் மேனி சிலிர்த்து போயிற்று. காரிருளில் உலகம் தடுமாறிக் கொண்டிருக்கும் போது ஒளி கொடுக்கும் சூரியனாய் இவன் திகழப் போகிறான் என்று என் உள்மனது அன்றே சொல்லிற்று. இவன் தாய் காந்திமதி தாயார் ஆச்சார அனுஷ்டானங்களில் மிகுந்த பற்று கொண்டவர். அவரின் வயிற்றில் இவன் உதித்த அன்றே அவர் மாறத் தொடங்கிவிட்டார். ஓ, பெரியம்மாவுக்கு ஆச்சார அனுஷ்டானங்களில் மிகுந்த ஈடுபாடு இருந்ததோ? ஆமாம் கோவிந்தா, இன்று நீ பார்க்கும் பெரியம்மா அன்று அப்படி இல்லை, மிகவும் கண்டிப்புடன் இருப்பார். ராமானுஜன் பிறந்த பிறகுதான் காந்திமதி தாயாரிடத்தில் மிகுந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த சமுதாயத்தில் மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும் என்று விரும்பும் அடியேனின் அம்மாவை மாற்றவில்லை என்றால் எப்படி? ஆனால் அம்மாவுக்கு மிகவும் பெருந்தன்மையான மனது. பிள்ளை சொல்வதை நாம் என்ன கேட்பது என்று ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். என் வாதங்களை நான் முன்னெடுத்து வைக்கும்போது அதை சீர்தூக்கி பார்க்கும் பக்குவம் அவர்களிடத்தில் இருந்தது. அப்படி பக்குவம் இல்லாதவர்களை கூட உன் திறமையான பேச்சு மாற்றிவிடும் ராமானுஜா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிலர் ஆச்சார அனுஷ்டானங்களில் மட்டுமே நாட்டம் உள்ளவர்களாய் சக மனிதனின் மீது அக்கறை இல்லாதவர்களாய் இருப்பார்கள். நீ அப்படி இல்லை. சம்பிரதாயத்தின் மீது நாட்டம் கொண்ட உனக்கு இந்த சமுதாயத்தின் மீதும் அக்கறை இருக்கிறது. உன் ஆசிரியன் போற்றும் மாணவனாய் நீ திகழ்கிறாய். வாழ்க்கையில் தாழ்ந்திருக்கும் மக்களுக்கு பாசுர வகுப்பெடுத்து அவர்களையும் நன்னெறிப்படுத்த பாடுபடுகிறாய். உள்ளத்தில் என்றும் உயர்ந்த எண்ணத்தை மட்டுமே தேக்கி வைத்துக் கொண்டு அதை நோக்கியே உன் பயணம் இருப்பது அடியேனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. தங்களின் தன்னடக்கத்திற்கும் தங்களின் பகவத் கைங்கரியத்திற்கும் முன்னால் அடியேன் செய்வதெல்லாம் ஒன்றுமே இல்லை சுவாமி. அப்படி இல்லை ராமானுஜா, அடியேனைப் போல கைங்கரியம் செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் உன் கைங்கரியம் மக்களை நல்வழிப்படுத்தி அனைவரையும் உயர்த்துவதாக இருக்கிறது. சமுதாய பிரஜை உனக்கு அதிகம் ராமானுஜா. தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு இருந்தால் திருக்கட்சி நம்பிகளிடம் நற்சான்றிதழ் வாங்கியதில் அடியேன் பெருமிதம் கொள்வேன். அதோடு சுவாமி, நிழல் போன்று என்னுடனே இருக்கும் கோவிந்தனையும் தாங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும். என் அருகாமை அவனிடம் என்றும் உயர்ந்த சிந்தனைகளை தோற்றுவிக்க வேண்டும். அதை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம் ராமானுஜா. நிச்சயம் கோவிந்தனும் உன்னை போன்ற மனோபாவத்துடனேயே இருப்பான். இன்னொன்று, உன்னையே நினைத்துக் கொண்டு உன்னாலேயே வடிவமைக்கப்பட்ட உன் இன்னொரு நண்பனையும் நீ மறந்துவிடக் கூடாது. தாங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள் சுவாமி? கூரேசன். கூரத்திலேயே மிகுந்த செல்வந்தனாக இருந்தும் தனக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளாத ஒரு உயர்ந்த மனிதன். அன்னதானம் என்றாலே கூரம் என்ற பெயர் நினைவுக்கு வரும்படி செய்தவன் அவன். கூரேசனை தாங்கள் நினைவில் வைத்திருப்பதற்கு மிக்க நன்றி சுவாமி. நானும் கோவிந்தனும் என் நண்பர்களும் இன்று ஈடுபட்டிருக்கும் பணியில் அவனையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். கூரேசன் இத்தகைய பணிகளில் மிக்க மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்வான் என்பதில் சந்தேகமே இல்லை சுவாமி. ஆம் ராமானுஜா, கோவிந்தன் உனது வலது கையாக விளங்கினால் கூரேசன் உனது இடது கையாக விளங்குவான். அவனை ஒருபோதும் நீ மறந்து விடாதே. இல்லை சுவாமி, நிச்சயம் மறக்க மாட்டேன். சரி,
நீங்கள் பாடத்தை தொடங்குங்கள். இனியும் உங்களுக்கு தொந்தரவாக அடியேன் இங்கிருப்பது உச்சிதமில்லை. அடியேன் புறப்படுகிறேன். தொந்தரவா? உயர்ந்த பாகவதோத்தமரான தங்களிடம் பேசுவது எப்படி தொந்தரவாகும்? இல்லை ராமானுஜா, அடியேன் அப்படி சொல்லவில்லை. சிதறாத மனதோடுதான் சாஸ்திர ஞானத்தை கற்க வேண்டும். அவ்வகையில் இப்பொழுது நீங்கள் இருவரும் தனித்திருப்பதுதான் நல்லது. கற்பதை என்றும் மனதில் நிறுத்தும் ஆற்றலை அந்த வரதன் உங்களுக்கு கொடுக்கட்டும். அடியேன் புறப்படுகிறேன். வாருங்கள் வாருங்கள் சுவாமி. சுவாமி, இன்று நீங்கள் கோவிலுக்கு வருவீர்கள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் இப்படி தனியாக வந்திருக்கிறீர்கள். துணைக்கு யாரையாவது அழைத்துக் கொண்டு வந்திருக்க கூடாதா? தெய்வவாரி, பெரிய நம்பியும் திருக்கோஷ்டி நம்பியும் உடன் வந்திருக்கிறார்கள். மடப்பள்ளி விவகாரமாக அடியேன் தான் அவர்களை அங்கு அனுப்பிவிட்டு வந்திருக்கிறேன். நீயும் அவர்களோடு இருந்தால் மிகவும் உதவியாக இருக்கும். உற்சவம் வரவிருப்பதால் மடப்பள்ளியில் பழுதடைந்த இடங்களை சரி செய்ய வேண்டும். அதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கிறது. ஆகையால் நீ சென்ற அந்த வேலைகளை கவனி. அடியேன் அரங்கநாதனை மனதார தரிசித்து விட்டு வருகிறேன். உத்தரவு சுவாமி. ரங்கா, எதற்காக இன்னும் அடியேனை காக்க வைக்கிறாய்? சம்பிரதாயத்திற்காக நீ அனுப்பியுள்ள ஆச்சாரியனை இந்த பாவியின் கண்கள் எப்போது தரிசிக்கப் போகிறது? முதுமையும் வியாதியும் அடியேனை வாட்டி எடுக்கிறது. இதற்கு மேலும் இந்த பௌதீக உலகில் இருக்க அடியேனுக்கு விருப்பமில்லை. வருங்காலத்தை வாழ வைக்கப் போகும் அந்த ஆச்சாரியனை ஒரே ஒரு முறை அடியேன் தரிசித்து விட்டால் அடியேன் பிறவி பெற்ற பயனை பெறுவேன். தயவு செய்து உன் கருணை மழையை அடியேன் மேல் பொழிந்து விடப்பா. போதும் அரங்கப்பா, போதும். இத்தனை காலங்கள் நீ என்னை அலைக்கழித்தது அனைத்தும் போதும். அரசன் என்ற மமதையில் ஆள வந்தானாக அழிந்து போக இருந்த அடியேனை ஒரு ஆச்சாரியனாக நீ மாற்றி இருக்கிறாய். இது நாள் வரையில் என்னுடனேயே இருந்து சம்பிரதாயத்திற்காக பல சிக்ஷைகளையும் சாஸ்திர கோட்பாடுகளையும் அடியேனின் சிஷ்யர்களுக்கு அருளும்படி செய்தாய். ஆனால் அடியேனின் மனம் ஏனோ திருப்தி அடையவில்லை. அதற்கு காரணம் வருங்கால ஆச்சாரியனின் அர்ச்சா விக்கிரகத்தை அடியேனிடம் கொடுத்து இவரை நீ கண்டுபிடித்து நம் சம்பிரதாயத்திற்காக ஆக்க வேண்டும் என்று அடியேனுக்கு வாழ்வளித்த அடியேனின் குருநாதர் மணக்கால் நம்பிகள் சொன்னாரே. நீ அவரை நேருக்கு நேராக தரிசிப்பாய் என்றும் அருளாசி வழங்கினாரே. என் குருநாதர் கட்டளையை அடியேன் திறம்பட செய்ய வேண்டாமா? குருநாதரின் அருளாசிக்கு அடியேன் பாத்திரமாக வேண்டாமா? காண்பித்து விடு ரங்கநாதா. அன்பின் வடிவமான ஆச்சாரியனை அடியேனின் கண்களுக்கு காண்பித்து விடு. புறக்கண்களால் அடியேனால் அவரை தரிசிக்க முடியவில்லை என்றாலும் அடியேனின் அகக்கண்களால் அவரை தரிசிக்கும்படி செய். இதைத் தவிர அடியேன் உன்னிடம் வேண்டுவது வேறு எதுவும் இல்லை. கருணை கொள் அரங்கநாதா, கருணை கொள்.
ராமானுஜன், காந்திமதி, ராமானுஜன், காந்திமதி. ராமானுஜன், ராமானுஜனுக்கு என்ன? ராமானுஜன், ராமானுஜன். இந்தா கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடு. ஆஸ்வாசப்படுத்திக்கொள். என்ன காந்திமதி, கனவா? கெட்ட கனவா? நல்ல கனவா? நல்ல கனவும் இல்லை, கெட்ட கனவும் இல்லை. பிறகு நம் பிள்ளையை கனவில் பார்த்தேன். நல்ல விஷயம்தானே? ஏன் பிள்ளையை கனவில் பார்ப்பது நல்ல விஷயம்தானே? அவனை சந்நியாசி கோலத்தில் பார்த்தேன். என்ன சொல்கிறாய் காந்திமதி? சந்நியாசி கோலத்திலா? ஆமாம், காவி உடையில், கையில் தண்டத்தோடும், அவனுடைய வழக்கமான புன்னகையோடும், முகத்தில் ஒரு அசாதாரண தேஜஸோடு காட்சியளித்தான். மங்களகரமான விஷயம்தானே? எதற்கு இதில் அதிர்ச்சி? அவன் ஜாதகத்திலேயே இப்படி ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கிறதே. உலகம் போற்றும் ஒரு மகானாக திகழ்வான் என்று உன் அண்ணா சொன்னபோது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாயே? ஆமாம், ஏற்றுக்கொண்டேன். மகான் என்றால் கிரகஸ்தனாக குடும்ப வாழ்வில் இருந்து கொண்டே மகானாக திகழ்வான் என்று நினைத்தேன். இப்படி இந்த பௌதிக உலகத்தின் மீது பற்றற்று ஒரு துறவியாய் போய்விடுவான் என்று நான் சற்றும் நினைக்கவில்லை. காந்திமதி, இது வெறும் கனவுதான். நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளும் நடந்துவிடுமோ என்று அச்சப்படும் விஷயங்களும் ஒரு குழப்பமான கலவையாய் ஒவ்வொருவரின் ஆழ் மனதிலும் தேங்கி கிடக்கின்றது. அதன் வெளிப்பாடே கனவு. இல்லை சுவாமி, அவன் அனைத்து விஷயங்களிலும் மற்றவர்களிடமிருந்து தனித்து தெரியும் போது என் தாய் உள்ளம் பூரித்து போனது உண்மைதான். ஆனால் அதுவே சில வேளைகளில் என் மன உளைச்சலுக்கும் காரணமாகி விடுகிறது. சரி விடு காந்திமதி, நீ சற்று ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு உறங்குவதற்கு முயற்சி செய். காலையில் நாம் பேசிக்கொள்ளலாம். இல்லை சுவாமி, இதுவரை இப்படி ஒரு கனவு நான் கண்டதே இல்லையே. பெருமாள் எனக்கு ஏதோ கோடி காட்டியிருக்கிறார். அதெல்லாம் ஒன்றுமில்லை. நீ பேசாமல் படுத்து உறங்கு. அவனுக்கு உலகத்தின் சாமானிய விஷயங்களில் எல்லாம் நாட்டம் இல்லை. அவன் இல்லறத்திலும் ஈடுபட போவதில்லை, பார்த்துக்கொள் என்று இந்த கனவின் மூலமாக பெருமாள் எனக்கு உணர்த்துகிறாரோ? இல்லை, அப்படியெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன். நிச்சயம் விட மாட்டேன். பெருமாள் நடத்த நினைப்பதை தடுக்க யாரால் முடியும்?